அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் ஆடிப்பெருக்கு இன்றைய தினத்துல உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் இன்றைய நாளில் உங்களுக்கு ஏற்பட இருக்குது. குறிப்பா இன்றைய தினத்துல நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்படும் என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆடி பெருக்கு விழா என்பது தமிழகத்தின் ஒவ்வொரு பகுதிகளிலும் ஒவ்வொரு விதமாக கொண்டாடப்பட்டாலும் இது நீர்நிலைகளுக்கு நன்றி தெரிவித்து பூஜை செய்து வழிபடும் நாளாக உள்ளதுங்க. கொங்கு மண்டலத்தில் இதை ஆடி நோன்பு என்றும் கொண்டாடுவார்கள். பொதுவாக இது சுமங்கலி பெண்கள் தாலி சரடு மாற்றிக்கொள்வதற்கான நாளாக மட்டுமே பலரும் கருதுகின்றனர். ஆனால் இது பெருக்கத்திற்கான மிக சிறப்பான ஒரு நாளா அமையுதுங்க. இந்த ஆடி பெருக்கு அன்று எந்த ஒரு சுபகாரியத்தையோ தொழிலையோ வழிபாட்டையோ துவங்கினால் அதன் பலன் பல மடங்கு பெருகி கொண்டே இருக்கும் என்பதுதான் நம்பிக்கை. இது பெருக்கத்திற்குரிய நாள் என்பதால் சுபகாரிய பேச்சுக்கள் பலவும் இந்த நாளில் துவங்கப்படுதுங்க. ஆடிப்பெருக்கு இந்த ஆண்டு எந்த நாளில் வருகிறது, இந்த நாளில் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம். இந்த ஆடிப்பெருக்கு அப்படின்னா என்ன என்று பார்க்கும்போது ஆடி மாதத்தின் மிக சிறப்புக்குரிய நாட்களில் ஒன்றை இந்த ஆடிப்பெருக்கு ஆகுங்க. இந்த ஆடி மாதத்தின் 18வது நாளில் தமிழகத்தில் உள்ள ஆறுகளில் நீர் பெருக்கெடுத்து ஓடும். இந்த நாளில் நதிகளை தங்களுடைய வீட்டு பெண்ணாக பாவித்து வரவேற்று வழிபடுவது தமிழர்களுடைய வழக்குங்க. இதையே ஆடிப்பெருக்கு, ஆடி 18, ஆடி 18ஆம் பெருக்கு என பலவிதமான பெயர்களில் நாம் கொண்டாடுகிறோம். இந்த ஆடிப்பெருக்கு அன்று நீர்நிலைகளுக்கு சென்று பூஜை செய்து வழிபட்டால் நம்முடைய வாழ்க்கையிலும் மகிழ்ச்சியும் மங்களங்களும் பெருகும் என்பது நம்பிக்கை. இந்த ஆடி மாதத்திற்குரிய குறிப்பா ஆடிப்பெருக்குரிய சிறப்புகள் என்ன என்று பார்க்கும்போது ஆடி மாதத்தில் சுபகாரியங்கள் எதுவும் செய்யக்கூடாது என சொல்வார்கள். ஆனால் ஆடிப்பெருக்கு அன்று புதிய தொழில் துவங்குவது, தொழில் விருத்திக்கான முதலீடுகள் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்வது, அதே போல திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுக்களை துவங்குவது, சுபகாரியங்களுக்கு புடவை, நகை போன்ற பொருட்கள் வாங்குவது ஆகியவற்றை மக்கள் வழக்கமாக வைத்துள்ளனர். காரணம், இந்த நாளில் எதை துவங்கினாலும் அது பெருகிக்கொண்டே போகும் என்பது ஐதீகம். அப்படிப்பட்ட இந்த ஆடிப்பெருக்கில் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது ஆடிப்பெருக்கின் போது காலையிலேயே ஆற்றங்கரை அல்லது கடற்கரைகளுக்கு குடும்பத்துடன் சென்று மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து அதற்கு அருகம்புல் படைத்து முதலில் வழிபடுவார்கள். பிறகு மஞ்சள், குங்குமம், வெற்றிலை பாக்கு, தேங்காய், பழம் ஆகியவை வைத்து விளக்கேற்றி குலதெய்வத்தையும் நீர்மகளையும் வழிபடுவார்கள். பல வகையான சாதங்கள் படைத்தும் வழிபடுவார்கள். புதிதாக திருமணமான தம்பதிகள் ஆற்றில் சென்று நீராடி கிழக்கு முகமாக நின்று தங்களின் திருமண மாலைகளை ஆற்றில் விற்று தங்களின் இல்லற வாழ்க்கையில் அனைத்து செல்வங்களும் குறைவில்லாமல் பெருகி வர வேண்டும் என வேண்டிக் கொள்வார்கள். அது மட்டுமில்லாமல் இன்றைய நாளில் தாலி சரடு மாற்றும் வைபவம் மிகவும் சிறப்புங்க. புதிதாக திருமணமான பெண்கள், ஏற்கனவே திருமணமான பெண்கள் ஆகியோர் மூத்த சுமங்கலி பெண்களின் கைகளால் தாலி சரடனை மாற்றிக்கொள்வார்கள். ஆடிப்பெருக்கில் தாலி சரடு மாற்றினால் கணவரின் ஆயுள் நீடிக்கும் என்பது ஐதீகம். அதேபோல் திருமணமாகாத கன்னி பெண்களும் தங்களுக்கு விரைவில் நல்ல கணவர் அமைய வேண்டும் என நீர்மகளை வழிபட்டு மஞ்சள் கயிறு கழுத்தில் அணிந்து கொள்வார்கள். ஆற்றில் விளக்கேற்றியும் விளக்கு விட்டும் வழிபடுவார்கள். இந்த ஆடிப்பெருக்கு கொண்டாட காரணம் என்ன என்று பார்க்கும்போது ஆடிப்பட்டம் தேடி விதை என்பார்கள். ஆடி மாதம் மழைக்காலத்தின் துவக்க மாதம் என்பதால் நீர்பிடிப்பு இடங்களில் பெய்த மழையின் காரணமாக ஆறுகளில் நீர் பெருகி வரும். இந்த நீரை விவசாயத்திற்கு பயன்படுத்தி நல்ல விளைச்சல் காணலாம் என்ற நம்பிக்கையுடன் விவசாயிகள் விதை விதைப்பார்கள். ஆடியில் நெல் விதைத்தால் தை மாதத்தில் அறுவடை செய்ய முடியும். அதனால் விவசாயத்திற்கு தேவையான நீர் குறைவில்லாமல் கிடைக்க வேண்டும், விவசாயம் செழிக்க வேண்டும் என்பதற்காக ஆடிப்பெருக்கு விழா கொண்டாடப்படும் வழக்கம் ஏற்பட்டது. காவிரி ஆற்றில் தங்களுடைய வீட்டு பெண்ணாக பாவித்து ஆடிப்பெருக்கு அன்று சீர்படைத்து வழிபடும் வழக்கமும் சில இடங்களில் உள்ளதுங்க. இந்த ஆடிப்பெருக்க பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு ஆடிப்பெருக்கு விழா ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி சனிக்கிழமை வருகிறதுங்க. அன்றைய தினம் மாலை 4:55 வரை சதுர்தசி திதியும் அதற்கு பிறகு அமாவாசை திதி துவங்கி விடுகிறது. இது முன்னோர் வழிபாட்டிற்கு உரிய அமாவாசை தினம் ஆகுங்க. சனிக்கிழமை என்பதால் காலை 9 முதல் 10:30 வரையிலான நேரம் ராகு கால நேரமாகவும் பகல் 1:30 முதல் 3 மணி வரையிலான நேரம் யமகண்ட நேரமாகவும் உள்ளது. அதனால் இந்த நேரத்தில் நேரங்கள் தவிர்த்து மற்ற நேரங்களில் ஆடிப்பெருக்கு வழிபாட்டினை மேற்கொள்ளலாம். இதனால் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.
ஏற்படும் என்பதையும் கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. குறிப்பா இன்றைய தினத்துல நீங்கள் எந்த பொருட்களை வாங்கினாலும் எந்த செயலை செய்தாலும் அது மேலும் பெருகும் என்பதால் நீங்கள் அதற்கான முயற்சிகளை தாராளமாக இன்றைய நாள்ல மேற்கொள்ளலாம்.